ஸோ ஏடிஹெச்டி சிம்டம்ஸ் என் குழந்தைக்கு இருக்குது, டாக்டரும் ஏடிஹெச்டின்னு சொல்லிட்டாங்க. நம்ம அடுத்து வந்து என்ன பண்ணலாம், என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து பிஹேவியர் தெரப்பீஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்க வந்து அவங்களோட டாஸ்க்கை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு சொல்லித்தரணும். ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன் வந்து டிஃபிகல்ட்டி இருக்கும். இட் இஸ் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா அதை பிளான் பண்ணி நம்ம ஒரு சீக்வன்ஸ்லாம் இது அடுத்தடுத்து பண்ணணும், இந்த வேலையை நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு ஒரு பிளானிங் இருக்கணும். அதை வந்து ஃபர்ஸ்ட் கற்றுத்தரணும். அதுக்கு தான் நம்ம பரேட்டோ பிரின்சிபல் அப்படின்றத ஒன்று சொல்லி தருவோம். பரேட்டோ பிரின்சிபல் அப்படின்னா வந்து 20% ஆஃப் தி ஒர்க் தான் கிவ்ஸ் 80% ஆஃப் த அவுட்கம். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம டு டூ லிஸ்ட் ஒரு 15 to 20 திங்ஸ் இதெல்லாம் இன்னைக்கு பண்ணணும் அப்படின்னு எழுதிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் 3-4 விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட சொல்றதுனால நிறைய டாஸ்க் இருக்கு, நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நமக்கு கஷ்டமா தெரியாது. சரி, ஒரு 3 to 4 திங்ஸ் தானே நம்ம எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் ரிலாக்ஸ்டா வந்து அதை பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுவே வந்து 80% ஆஃப் த அவுட்கம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ண கற்றுக் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் வந்து 10-3 ரூல் ஃபாலோ பண்ண சொல்லுவோம். 10-3 ரூல் அப்படின்னா ஃபார் எவ்ரி 10 minutes ஆஃப் ஒர்க் தட் இஸ் பீங் டன் நம்ம 3 minutes வந்து ஒரு ரெஸ்ட் கொடுப்போம். ஸோ 10 minutes வந்து ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறான், ஏதாவது ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுறான்னா 3 minutes வந்து நம்ம அவனை ஃப்ரீயாக விட்டுருவோம். ஃப்ரீயாக வந்து விட்றப்ப அந்த 3 minutes வந்து வில் இன்வால்வ் ஹிம் இன் சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஒரு சும்மா ஓடிட்டு வா அப்படின்னு சொல்கிறப்ப அவனோட ஹைப்பர் எனர்ஜியில் அந்த 3 minutes வந்து யூட்டிலைஸ் ஆகுது. ஸோ அடுத்து திருப்பி 10 minutes படிக்க வைக்கலாம். இது மாதிரி நம்ம சைக்கிள் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக பிட் பை பிட் படித்தாலுமே வந்து they'll be able to focus for a short period. அதை நம்ம ஸ்லோவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த டைம் பீரியட் ஆஃப் ஸ்டடியிங்கை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். இதை தவிர்த்து சில பிஹேவியர் தெரப்பீஸும் இருக்குது. பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்லுவோம். ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு முடிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ டோக்கன் ஆஃப் ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கலாம். நீ இதை விளையாட போயிட்டு வா, இல்லைனா கொஞ்ச நேரம் வீடியோ கேம்ஸ் விளையாண்டுக்கோ, டிவி பார்த்துக்கோ, அதை மாதிரி சொல்லலாம். அண்ட் டைம் அவுட் கொடுக்கலாம். டைம் அவுட் அப்படின்னா வந்து நீ இதை பேட் பிஹேவியர் பண்ணிட்ட, நீ இது ஹோம்ஒர்க் சொன்னேன்னு 10 minutes நீ பண்ணலை அப்படின்றப்ப நீ ஒரு 5 minutes வந்து ரூம் ஓரமாக போய் உட்காந்துக்கோ அப்படின்றது சொல்லலாம். இதுதான் டைம் அவுட். அண்ட் டோக்கன் எக்கானமி அப்படின்றது வந்து ஒரு சார்ட் மாதிரி நம்ம வீட்டில் ஒட்டிட்டு ஃபார் எவ்ரி குட் ஒர்க் ஆர் பிஹேவியர் தட் த சைல்ட் டஸ் வி கேன் கிவ் அ ஸ்டார் ஆர் ஸ்மைலி. சப்போஸ் ஒழுங்காக எதுவும் பண்ணலை, பிஹேவியர் சரியா இல்லை அன்னைக்குன்னா வி கேன் கட் டவுன் த ஸ்டார்ஸ் இல்லைன்னா ஸ்மைலிஸ் வந்து கட் பண்ணலாம். இதை வந்து நம்ம டோக்கன் எக்கானமின்னு சொல்லுவோம். ஸோ இதை தவிர்த்து வந்து ஸ்லீப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைங்க வந்து அட்லீஸ்ட் 8 hours ஆஃப் ஸ்லீப் வந்து இருக்கணும். ஏன்னா மெமரி கன்சால்டேஷன் வந்து தூக்கத்தில் தான் நடக்குது. அண்ட் எக்ஸஸ் டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து பிரெயின்லேருந்து வெளியேற்றுறதும் வந்து டியூரிங் ஸ்லீப் தான். அண்ட் நல்ல ஸ்லீப் இருந்தால் தான் அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டியுமே வந்து நமக்கு கம்மியாகும். ஸோ தூக்கன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதை தவிர்த்து இந்த பிஹேவியர் இஷ்யூஸை வந்து நம்ம பிஹேவியர் தெரப்பிஸ் கொடுத்தும் வந்து சப்போஸ் செட்டில் ஆகலைன்னா வி ஹேவ் மெடிசின்ஸ், வி ஹேவ் ஸ்டிமுலன்ஸ் அண்ட் நான் ஸ்டிமுலன்ஸ். சில ட்ரக்ஸ் வந்து தேவைப்பட்டால் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். when it is out of control with behavior therapy நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா வந்து we can put the child on some drugs. இப்போ ஒரு ஏடிஹெச்டி சைல்டு வந்து இதெல்லாம் கடந்து வந்துடுறாங்க, சரி துருன்னு இருக்காங்க, சரியா கவனமாக படிக்கிறது இல்லை, ஏதோ ஆவரேஜாக ஏதோ படித்து பாஸ் அவுட் ஆகி வந்துடுறாங்க, ஏதோ ஒரு வேலைக்கும் போயிடுறாங்கனாலும் வேலை போன பிறகுமே வந்து அவங்களால வந்து டாஸ்க் வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியாது. தட் இஸ் வேலைக்கு போகிற இடத்துலையுமே வந்து அந்த வேலையை கரெக்டாக செஞ்சு முடிக்கிறதுல அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும், அட்டென்ஷன் இஷ்யூஸ் மைனராக இருக்கும். ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் சேஞ்ச் ஆஃப் ஜாப்ஸ் இல்லைன்னா ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ ஏர்லியாகவே வந்து நம்மளுக்கு ஏடிஹெச்டி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஏர்லியாகவே நம்ம அட்ரஸ் பண்ணுறது வந்து ரொம்ப அவசியம்.